Hi friends, GSM Mobile ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட லேப்டாப் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும் ரெண்டும் ஃபார்மட் பண்ணும்போது சம் எரர்ஸ் வரும். இதுல டிஸ்க் பார்ட்ல ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி டிஸ்க் பார்ட்கான வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தும் இது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதிய நண்பர்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் உள்ளே போட்டிருக்கேன். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் காட்டுறேன். கிட்டத்தட்ட 500 GB ஹார்ட் டிஸ்க் நியூ பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே வரல. ஆன்லைன்லேருந்து இன்ஸ்டால் டிஸ்க்கும் ஆஃப்லைன் வரதுக்கும் நான் பண்ணால் வர மாட்டேங்குது. இது என்ன பண்ணுறதுன்னா, இப்போ டிஸ்க் பார்ட் மூலிமா நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போ சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிட்டு நான் லிஸ்ட் டிஸ்க் கொடுத்துட்றேன். லிஸ்ட் டிஸ்க் கொடுத்துட்டு இதில் என்னோடய ஹார்ட் டிஸ்க்லாம் காமிக்குது. 0ங்கிறது என்னோடய மெயின் ஹார்ட் டிஸ்க்கு, OS டிஸ்க் இருக்கிறது. 1ங்கிறது என்னோட செகண்டரி அட்ரஸ்ஸு. செலக்ட் டிஸ்க் 1ன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு க்ளீன் கொடுத்துட்றேன். க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு கொடுத்துட்றேன். என்டர் பண்ணுறேன். அங்கே இன்ஸ்டால் டிஸ்க் கொடுக்கும்போது இங்கேயும் அதே மாதிரி எரர் வருது, தெரியுதுங்களா? அதே மாதிரி எரர் வருது, சேம் எரர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுனா, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டிஸ்க்கு ஃபார்மட் ஆகலை, பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது மேக்ஸிமம் 99% இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி ஃபிக்ஸ் ஆகாத பட்சத்தில் நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போய்க்காங்க. HDD ஸ்கேன் கொடுத்து .com கொடுத்துங்க. என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரேர் ஃபைல் டவுன்லோட் ஆகும். WinRAR இல்லைனா 7zip இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அது மூலிமா போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் டிஃபால்ட்டாக Windows 10 Windows 11 ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுனால நான் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். டவுன்லோட் லொக்கேஷனுக்கு போய்ட்டு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு நான் டெஸ்க்டாப் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இது சிம்பிளாக டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த செட்டப்பை. HDD ஸ்கேன் ஐ அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா மொத்த ஹார்ட் டிஸ்க் இருக்கிறது எல்லாத்தையும் டேட்டா இதெல்லாம் ரீட் பண்ணுது. என்னென்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு ரீட் பண்ணிது. எனக்கு 2 ட்ரைவ் இருக்குது. 2 ட்ரைவும் ஸ்கேன் பண்ணிக்கிச்சு. இதில் பாருங்கள், இட்டாச் ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஃபஸ்ட்டில். அதோட இதில் ரெண்டாவதாகிறது இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, WD இருக்கும். WD தான் மெயின் ஹார்ட் டிஸ்க் என்னோடது. இப்போ இதில் நம்ம ஸ்மார்ட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். ஸ்மார்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்மார்ட் ரிப்போர்ட் எல்லாமே கிளியராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே க்ரீனில் இருக்குது. அதோட டெஸ்ட்டில் பார்ப்போம். இதில் பாருங்கள், அந்த எரேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்தாண்ட இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கேட்கும். எரேஸ் பண்ணுமா கேட்கும், இன்னொரு டைம் கன்ஃபார்ம் கேட்கும். எல்லா டேட்டாஸும் எரேஸ் ஆகிடுன்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்க. கிளிக் இந்த டாஸ்க் பார் கீழே இருக்குங்களா, அதுக்கு டாஸ்க் பார் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் அதோட ப்ராசஸிங் ஆகிட்டே இருக்கும். இது ஆகி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ, 1 TBனா 1 TB, 500 2 TBனா 2 TB, அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் எடுக்கும். இது 0% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். அந்த 0 1ங்கிறது இன்க்ரீஸே ஆகலை அப்படிங்கிற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலைங்கிறப்ப மேக்ஸிமம் வாய்ப்பு கம்மி தான். உங்களுக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 100% ரெடி சால்வ்ட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த பென் ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்லாம் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா